நீங்கள் போடுங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே. ரெண்டு பேருமே சூப்பராக செட் ஆயிருக்கு. பெருமாள் வந்து வருஷத்துக்கு 3 நாளைக்கு தான் இங்கே வந்து our guest. Sir, mobile are you? Guys, make some noise. கரிமா அந்த அம்மா அந்த அந்த எல்லோ கலர் அம்மா டைரி வச்சிருக்குல்ல, அவங்க அந்த டைரியில் தான். Make some noise for Mr. Vignesh Anthony, sir. நீ இதில் எண்ணிடு. அதுதான் சொல்கிறேன். சாப்பிடுங்க பாருங்க. அப்படியே சாப்பிடுங்க. அறம் தீனதயாளு அவர்கள் அவங்களுடைய டேட்ஸ் கிடைக்காது. அவ்வளவு தூரம் அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங்கே இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. ரெண்டாவது, அவங்களுடைய எடுத்த பாடல்கள் சினிமாவில் வந்து ஜீன்ஸாக இருக்கட்டும், படையப்பாவாக இருக்கட்டும், அந்த பாட்டை டச் பண்ணுறதுக்கு இன்ன வரையும் வேறு சிங்கர்ஸ் யாருமே கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல் கொடுங்க. தேங்க்யூ. மேம், ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மேம். ஒரே ஒரு சினிமா சாங் கேட்குறாங்க.
சார் கொஞ்சம் அப்படியே பாருங்க. திருச்சி மக்களுக்கு வணக்கங்க. ஜி ஸ்கொயரோட இது 4வது ப்ராஜெக்ட்டு திருச்சியில். ஏற்கனவே நம்ம வந்து டெல்டா, சுப்ரீம், அப்புறம் ரிவர் சைட் 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். 3க்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மார்க்கெட்டில். அதுக்கு அடுத்து இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஜென்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இது 11.57 ஏக்கர்ஸ் லேண்ட் ஸ்பேஸுங்க. இது 253 பிளாட்டு. இது நாங்கள் வந்து தேர்ஸ்டே தான் லான்ச் பண்ணோம். தேர்ஸ்டே லான்ச் பண்ணதில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மார்க்கெட்டில் இருந்து. இது என்ன கிளியராக காமிக்குது அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ப்ளஸ் இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரென்த்தும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரங்கரங்கா கோபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது போக ஸ்ரீரங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஏக்கரில் பிளாட் டெவலப்மெண்ட் கிடையாது எங்கேயுமே. எல்லாருக்குமே வந்து ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈவன்தோ நிறையா கல்ச்சர் வந்து ஃப்ளாட்ஸில் இருந்தாலும் பிளாட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பெட்டர் ஃபார் அ கஸ்டமர் டு டேக். ஸோ அந்த விதத்தில் வந்து ஜி ஸ்கொயர் இப்போ ஒரு நல்ல தரமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு. இந்த ப்ராஜெக்டோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கிறதுனால we would be like extending the sale for next 2 days more. Probably will sell out ன்னு நினைக்கிறேங்க. சார் திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சென்டர் ஆஃப் திஸ் தமிழ்நாடுங்க. 2வது கேபிட்டல்னு கூட நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்களுக்கு தேவையானது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பெரிய ஒரு பிராண்டுக்கிட்டேருந்து ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறது மக்களோட நிறையா ரெக்குயர்மெண்ட் இருக்குது. திருச்சியில் மட்டும் கிடையாது. இப்போ நாங்கள் டவுன் சவுத் நிறையா Tier 2 Tier 3 டவுன்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா இப்போ திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இப்படி கண்டினியூஸாக வந்து எல்லா லொக்கேஷனும் நம்ம லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். சார் இது வந்து நார்மலாக வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. இதுதான் எல்லா மார்க்கெட்லையும் ட்ரெண்டாக இருக்குது. சென்னை போன மார்க்கெட்டில் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. சிட்டி அவுட்டர்லன்னு போகிறப்ப அஃபோர்டபுள் செக்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ப்ராஜெக்டை பொறுத்து இருக்குது சார். நம்மளோட டார்கெட்னு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சிட்டி பக்கத்துலேயே சிட்டிக்குள்ளேயோ ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மு. அது அந்தந்த லொக்கேஷனை பொறுத்து ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும். அது அஃபோர்டபுள் அப்படிங்கிறது அந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே லார்ஜ் ஸ்கேல். இப்போ 11.5 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறது சின்ன ஏரியா கிடையாது. இவ்வளோ பெரிய சைஸில் ஒரு பிளாட் டெவலப்மெண்ட் வர்றப்போ எங்களால் அதுக்கான மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் 8500 ரூபாய்க்கு கம்மியாக வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் கிடையாது. பட் நம்ம கொடுக்குறதே 6300 ரூபா தான். ஸோ அந்த ஒரு அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறதே வந்து ஜி ஸ்கொயரோட ஸ்ட்ரென்த்து தான். ஏன்னா நம்ம வால்யூம் பெருசாக பண்ணுறப்ப. ஆமாம் கட்டாயம் மேம். ஏன்னா நம்மளோட வந்து என்னென்னா எல்லா அசிஸ்டன்ட் நம்ம கொடுக்குறோம். நம்ம பில்ட் அசிஸ்ட்னு ஒரு தனி ஒரு செக்மெண்ட்டே வச்சுருக்கோம். இது என்னென்னா இப்போ பிளாட் வாங்குறவங்களோட மெயின் பெரிய சேலஞ்ச் என்னென்னா எப்படி வீடு கட்டுறது, யாரை போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து தனியாக இன்ஜினியர்ஸ்க்கு அலையணும். இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வீடை கட்டி கண்டினியூஸாக பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதுக்கு ஜி ஸ்கொயர் எண்ட் டு எண்ட் லைக் நீங்கள் மனப்பூஜையிலேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லா சப்போர்ட்டுமே ஜி ஸ்கொயர் பண்ணுங்க. மேம் 600 ஸ்கொயர் ஃபீட் வேணும். நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னு சொன்னால் செட்பேக்குன்னு இருக்குது. செட்பேக் அதுக்கப்புறமா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டினீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டலாம். அதுவே நீங்கள் வந்து G+1 அப்படின்னு போனீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டலாம். ஸோ கட்டாயம் வந்து ஒரு 2 பெட்ரூம்ங்கிறது நல்ல ஸ்பேசியஸான ஒரு வீடே நம்ம கட்ட முடியாது. சார் நம்மளோடது எல்லாமே ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ ரெரா அப்ரூவ்ங்கப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு பிளாட்டை டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாகவே ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு சேலஞ்ச் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பப்ளிக்கும் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே கிளியராக இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஃப்யூச்சர். ஏன்னா ஒரு லேண்ட் நம்ம எதுக்காக வாங்குகிறோம்,
ஒன்று நமக்கு வேணும் இருக்கணுங்கிறதுக்காக ஃப்யூச்சருக்கு நமக்கு அது ஒரு 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 ப்ராடக்டாக இருக்கணும், ப்ளஸ் அடுத்த சந்ததிக்கு கரெக்டாக கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதா. அப்போ அதை கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டான ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா எல்லாமே நல்ல லொக்கேஷன். அப்பார்ட்மெண்ட்டுக்கே இருக்குது, நீங்கள் அந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அடுத்த இடம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகே, 2 விஷயம் சார். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைஃப் லாங் வந்து ஒரு அடிமை, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஓகே, ப்ளஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சைஸ் நீங்கள் இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யூடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்டிவைடட் ஷேர். மொத்தமாக ஒரு 20 பேர் வந்து சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட் லேண்ட் வாங்குறாங்கன்னா அந்த லேண்டோட, அதாவது நிலத்தோட மதிப்பு சைஸுங்கிறது ஒன்று தான், அதை அந்த 20 பேரும் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வாங்குற இடம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொந்தம் கிடையாது. அதுவே நீங்கள் ஒரு பிளாட்டு டெவலப்மெண்ட்டாக வாங்கினீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 1000 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு சொந்தம். நாளைக்கு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் கொடுக்குறப்ப 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்க போகிறீங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறது 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும், அதில் ப்ராபர்ட்டி ஒரு 60-70% தான் உங்களுக்கு லேண்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் இதுவே பார்த்துருப்பீங்க, இதுவே கேட்டட் கம்யூனிட்டி தான். நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிறது ஒரு என்ட்ரி பொசிஷன் தான். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த டைமுக்கு வேணால் நீங்கள் கேட்டு தான் போகணும். ஸோ உள்ளே வரணும், இல்லை ஒரு கார் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கார் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, ரெஸ்பான்ஸ் தான் மேம். இப்போ ஆக்சுவலாக வந்து 2 விஷயம் தான். இப்போ நான் வந்து இப்போ 200 வீடு விற்றுருக்கேன், 200 பிளாட் விற்றுருக்கேன் ஒரு 3 நாளில் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டோட ரெஸ்பான்ஸ் தான், மார்க்கெட்டோட நம்பிக்கை. ஒன்று G Square அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பிளாட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கனாலே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அக்ராஸ் சவுத் இந்தியா நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே வந்து G Square அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு பிராண்டு தான் எல்லார் மைண்ட்லேயும் வருது. ரீசன் என்ன, இது வரைக்கும் நாங்கள் வந்து மோர் தென் 4000 ஏக்கர்ஸ்க்கு மேலே நம்ம சேல் பண்ணியிருக்கோம். 4000 ஏக்கருக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கறதுல எந்த ஒரு இடத்துலையுமே டிஸ்பியூட் கிடையாது. ஸோ அப்போ வாங்குறவங்க வந்து பொருள் வாங்குறவங்க வந்து 100% அதோட லீகாலிட்டி அண்ட் க்ரெடிபிலிட்டியை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அது பொறுத்த வரைக்கும் G Squareங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால த ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி ஹை. சார் அடுத்து பஞ்சப்பூரில் ஒரு இது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது போக வந்து நம்மளோட சுப்ரீம் 1ங்கிறது வந்து நம்ம ஏர்போர்ட் ரோட்டில் இருக்குது, அதுலேயும் இப்போ சுப்ரீம் 2 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இப்போ 6300 ரூபாய்க்கு நம்ம லான்ச் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நான் வந்து ஒரு ப்ளாட் டெவலப்மெண்ட் நான் பண்ணி ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது. சுற்றி சரௌண்டிங்கில் இருக்க சின்ன சின்ன டெவலப்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. காரணம் G Square அங்கே வந்துச்சுனாலே அந்த லொக்கேஷன் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகிடுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு 11 ஏக்கர் இருக்குது. இந்த 11 ஏக்கரில் 230 பிளாட் போட்டிருக்கேன். 230 பிளாட்னா ஒரு வீட்டில் 4 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இங்கே வந்து தங்க போகிறாங்க. இப்போ இந்த 2000 பேருக்கான மற்ற எல்லா விதமான எக்கானமி இங்கே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒரு பேப்பர் போடுறவங்கலேருந்து, ஒரு பால் பாக்கெட் போடுறவங்கலேருந்து, கேபிள் டிவிலேருந்து எல்லாமே இங்கே இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இந்த இடத்தோட எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ சரௌண்டிங் எல்லாமே டெவலப் ஆக போகுது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க்கெட்டில் இருக்க மற்றவங்க தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.